ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்பிணிகளுக்கான நொறுக்கு தீனியை பற்றி பார்க்கலாங்க. அதாவது கர்ப்பிணிகளுக்கெல்லாம் எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், எது உடல் நலத்துக்கு நல்லது, எது கேடானது அப்படின்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினந்தோறும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பிணிகள் கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்டதையும் சாப்பிடக்கூடாதுங்க. உங்களுக்கும் குழந்தைக்கும் எது நல்லதோ அதை மட்டும் தான் சாப்பிடணும். அப்படி நீங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்டீங்கன்னா அது குழந்தைக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தலாம், கூடவே உங்களுக்கும் நெஞ்செரிச்சலை ஏற்படுத்துங்க. அதனால் கர்ப்பிணிகள் சாப்பிட வேண்டியது பார்த்திங்கன்னா காய்கறிகள், நட்ஸு, தானியங்கள், பழங்கள் இதை அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த எண்ணெயில் பொரித்த உணவுகள்லாம் தவிர்த்திடுங்க. ஏன்னா உங்களுக்கு அது நெஞ்செரிச்சலை ஏற்படுத்தும், செரிக்காமல் இருக்கும். கூடவே மலச்சிக்கல் பிரச்சனையும் வர அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி, ஃபோலிக் ஆசிட், இரும்பு சத்து, கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கணும். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதே சமயத்தில் எல்லா சத்தான உணவுகளையும் ஒரே சமயத்துலையும் சாப்பிடக்கூடாதுங்க. அப்படி சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அந்த சத்துக்கள் உறிஞ்சப்படாமல் மலை மொழியாக வெளில வந்துடும். ஸோ உங்களோட 3 வேளை உணவுகளை 6 வேளையாக பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு தடவையும் நீங்கள் ஏதாவது ஒரு சத்தான உணவுகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நல்லா செரித்து சீரணமாகும். கூடவே அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் உடலில் போய் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நொறுக்கு தீனி சாப்பிடக்கூடாது. குறிப்பாக எண்ணெயில் பொரிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. கூடவே இந்த சிப்ஸு, கடையில் விற்கப்படுற அந்த சிப்ஸ் ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, டின் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ சத்தான ஸ்நாக்ஸ் வகையில் பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தயிர் அதிகமாக சாப்பிட்லாங்க. யோகர்ட்டில் நிறையா சத்துக்கள் இருக்குது. யோகர்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மணமூட்டப்பட்ட தயிருங்க. அது தாய்க்கும் சேய்க்கும் ரொம்பவே அவசியமானது. அதில் உள்ள கால்சியம் சத்துக்கள் உங்கள் குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது, உங்களுக்கும் ரொம்ப நல்லது. இந்த யோகர்ட்டோட நார் சத்து நிறைந்த பழங்கள், விதைகளை சாப்பிட்டிங்கன்னா அது இன்னுமே உங்களுக்கு சத்தானதுங்க. இரண்டாவது நீங்கள் சாப்பிட வேண்டிய ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா சாலடு. வீட்டில் என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சாலடாக சாப்பிட்லாம். பழங்களையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ குக்கும்பரு, கேரட்டு, ஆப்பிள், சாத்துக்குடி, ஆரஞ்சு, என்னென்ன பழங்கள் இருக்குதோ வீட்டில் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துட்டு சாலட் மாதிரி சாப்பிட்லாம். நீங்கள் அவிச்சும் சாப்பிட்லாம், பச்சையாகவும் சாப்பிட்லாங்க. தக்காளி, வெள்ளரி, வேக வைத்த ப்ரொக்கோலி, இனிப்பு மக்காச்சோளம், இனிப்பு உருளைக்கிழங்கு இதெல்லாமே நீங்கள் அப்படியே வேக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவும் நல்ல ஹெல்த்தியும் கூட. கூடவே உங்களுக்கும் எந்தவித மலச்சிக்கலையோ இல்லைனா நெஞ்சரிச்சலையோ உண்டாக்காது. மூன்றாவது நீங்கள் செய்ய வேண்டியது கேரட்டுங்க. கர்ப்பிணிக்கு கேரட் ரொம்பவே சிறந்த உணவு. இதில் உள்ள பீட்டா கரோட்டின் குழந்தைக்கு ரொம்ப நல்லதுங்க. இது ஆரோக்கியத்தோட கர்ப்பகால மன அழுத்தம் நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துருக்கோம் இல்லையா, அது வராமல் தடுக்கும். கேரட்டை நீங்கள் தூரியோ இல்லைனா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியோ சாலட் மாதிரி சாப்பிட்லாங்க. பசிக்கும் போது ஒரு கேரட் எடுத்தால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான்காவது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்புங்க. கடலைப்பருப்பும் கர்ப்பிணிக்கு ரொம்ப நல்லது, சத்தான உணவும் கூட. இதை லேசாக வறுத்துட்டு கூட வெல்லம், ஏலக்காய் சேர்த்து இந்த பர்ஃபி பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, மலச்சிக்கல் இருக்காது. ஐந்தாவது பார்த்திங்கன்னா நட்ஸுங்க. அப்போ ஸ்நாக்ஸாக ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நட்ஸு எடுத்துக்கலாம். ஒரு 4 டேட்ஸு, அப்புறம் ஒரு 5 பாதாம், இதெல்லாமே நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாங்க. அதே மாதிரி வால்நட்டில் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 அதிகமாக இருக்குது, கொழுப்பு அமிலம் அதிகமாக இருக்குது. முந்திரி பருப்பில் பாஸ்பரஸ், இனிப்பு, மெக்னீஷியம், செலினியம் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே கர்ப்பிணி பெண்களுக்கும் கருவில் வளர குழந்தைக்குமே ரொம்ப ஏற்ற உணவு. அதிக சத்துக்கள் நிறைஞ்சது, குழந்தையோட வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவி செய்யுங்க. கர்ப்ப காலத்தில் கண்டதையும் சாப்பிடாம உடலுக்கு கேடு விளைவிக்காத இந்த மாதிரி சத்தான உணவுகளை நொறுக்கு தீனியாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. இது கூடவே ஈவினிங் டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த முளைக்கட்டிய பயிறு வகைகள், பட்டாணி, கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் பச்சை பயிறு, அப்புறம் கொள்ளு, இந்த மாதிரி ஒரு நாளும் ஒரு பருப்பு வகைகளை வேக வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு விதமான சத்துக்கள் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா புட்டு, கொழுக்கட்டை, ரொம்ப ஹெல்த்தியாக என்னென்ன ஃபுட்டு உங்களால் சாப்பிட முடியுமோ அந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். வேறு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.